இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சிங்கிள் விசுவல் ஸ்டுடியோ சொல்யூஷன்ல எப்படி மல்டிபிள் ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்றது அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருந்தீங்கன்னா ஒரு டீம்ல ஒர்க் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வெறுமனே ஒரு ப்ராஜெக்ட்ல மட்டும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்காது. மல்டிபிள் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு டொமைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் டொமைன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பேங்குக்குன்னு சொல்லி வெறுமனே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இருக்காது. ஒரு வெப்சைட் இருக்கும், ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கும், ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்சோல் அப்ளிகேஷன், ஒரு வெப் ஜாப், இப்படி நிறைய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு டீம்ல ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும், ட்ராக் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே தனித்தனி டெவலப்பர் தனித்தனியா கிரியேட் பண்ணி வேற வேற இடத்துல வைக்கும்போது அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதுக்கு தான் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த விசுவல் ஸ்டுடியோ சொல்யூஷன் அப்படிங்கிற கான்செப்ட கொடுத்துருக்காங்க. சிங்கிள் விசுவல் ஸ்டுடியோ சொல்யூஷன்ல எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்தையும் ஆட் பண்ணி அதை ஈஸியா ட்ராக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெமோ மூலமா பார்க்கலாம். விண்டோஸ் சர்ச்ல போயிட்டு விசுவல் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த வெர்ஷன் விசுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கோங்க. விசுவல் ஸ்டுடியோ 2022 நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், அதனால அதை ஓபன் பண்ணிக்கிறேன். அதை ஓபன் பண்ண உடனே ரைட் சைட்ல வந்து கிரியேட் எ நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா டாப்ல வந்து சர்ச் ஃபார் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்ச் பார் இருக்கும். அதுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. சொல்யூஷன் சொல்லி டைப் பண்ணீங்கன்னா கீழே blank சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் டிஸ்ப்ளே ஆகும். அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? இங்க நீங்க பாத்தீங்கன்னா சொல்யூஷன் நேம் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். சொல்யூஷன் நேம் வந்து என்ன ப்ராஜெக்ட்ல என்ன டீம் ரிலேட்டடா நீங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ரெலவெண்டான நேமை வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் வந்து பேங்க் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பேங்க் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பண்ண உடனே விசுவல் ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா ரைட் சைடு சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ஒரு பேனல் ஓபன் ஆகும். அந்த பேனல்ல பாத்தீங்கன்னா சொல்யூஷன் பிளாக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் காட்டுது. பாத்தீங்களா? இங்க பாத்தீங்கன்னா 0 ப்ராஜெக்ட் பிளாங்க் சொல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுல எந்த விதமான ப்ராஜெக்ட்டுமே கிரியேட் பண்ணல. இப்போ என்ன பண்ண போறோம்? 2 ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போறோம். மூணாவது ப்ராஜெக்டை எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டை ஆட் பண்ண போறோம். சரிங்களா? சொல்யூஷன்ல ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கன்சோல் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாப்ல போயிட்டு கன்சோல் சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா கன்சோல் ஆப் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் டிஸ்ப்ளே ஆகும். அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். நான் கன்சோல் ஆப் டெமோ அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்க ப்ராஜெக்ட் ரிலவெண்டான நேமை கொடுத்துக்கோங்க. சரிங்களா? எப்பொழுதுமே ரிலவெண்டான நேம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. கண்டமணிக்கு நேம் அப்படிங்கிறத கொடுக்காதீங்க. சரிங்களா? நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ல நீங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் டிஃபால்ட்டா இருக்கிறத அப்படியே விட்டுட்டு கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இன்சைடு தட் சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்த ப்ராஜெக்ட் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி சொல்யூஷன்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போறோம். டாட் நெட்ல வந்து MyUI அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் மூலமா மொபைல் அப்ளிகேஷனை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதனால டாப்ல நீங்க MyUI அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மொபைல் அப்ளிகேஷன் தானே கிரியேட் பண்ண போறோம். அதனால மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிக்கிறேன். நீங்க உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ரிலவெண்டான நேமை கொடுத்துக்கோங்க. ப்ராஜெக்ட் நேமை டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ்ல எந்த ஃப்ரேம் ஒர்க் வேர்ஷன்ல மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. .NET 8 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நீங்க வேற ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் வேர்ஷன் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். தற்சமயத்துக்கு நான் .NET 8 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இன்சைட் தட் சொல்யூஷன் ஃபைல் வந்து 2 ப்ராஜெக்ட் ஆட் பண்ணியாச்சு. அதாவது கன்சோல் ஆப் ப்ராஜெக்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறோம், மொபைல் ஆப் ப்ராஜெக்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறோம். மூன்றாவதா ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்டை எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு வெப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த அப்ளிகேஷனை எப்படி இதுல ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் டெமோ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டை
நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு சொல்யூஷன் ஃபைலை பார்க்க முடியும். சரிங்களா? இந்த சொல்யூஷன் ஃபைலை நம்ம என்ன பண்ண போகிறது இல்லை, அதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதாவது நம்ம கிரியேட் பண்ண பேங்க் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற சொல்யூஷனில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெறுமனே ப்ராஜெக்டை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து இப்போ செலக்ட் பண்ணி காட்டுறேன்ல, இதுதான் அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர். அதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே f.fs ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் CSharp ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வெப்சைட்டு கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா .cs ப்ராஜெக்ட்னு இருக்கும். பட் நான் வந்து வெப் அப்ளிகேஷன் FSharp ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டெமோ காட்டுறதுக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குதுன்னா .fs ப்ராஜெக்ட். இந்த ஃபோல்டரை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? காப்பி பண்ணிட்டு நீங்க எந்த சொல்யூஷன் இன்சைடு இந்த ப்ராஜெக்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உள்ள வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபோல்டரை காப்பி பேஸ்ட் பண்ணாமலே டைரக்டா என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த CSharp ப்ராஜெக்டை ஆட் பண்ணிடுவாங்க. அதாவது எப்படி ஆட் பண்ணுவாங்கன்னா இங்க விசுவல் ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா சொல்யூஷன்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்து எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எங்க அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்குதோ அதை செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா டைரக்டா இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு இந்த ஃபைலை ஆட் பண்ணிடுவாங்க. இது என்ன ஆகும்னா வெறுமனே இந்த ப்ராஜெக்ட் வந்து சொல்யூஷன்ல ஆட் ஆயிருக்கும். பட் அந்த ப்ராஜெக்ட் உங்க ஃபோல்டருக்கு உள்ள வராது. அதனாலதான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு சொல்றேன். சரிங்களா? இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா ப்ராஜெக்ட் கோடு வந்து உங்க சொல்யூஷனுக்கு உள்ளே வந்துடும். சரிங்களா? அதனால நீங்க கரெக்டா இதை காப்பி பேஸ்ட் பண்ணணும் பார்த்துக்கோங்க. ப்ராஜெக்ட் இப்போ என்ன பண்றேன்னா இந்த சொல்யூஷன் ஃபோல்டருக்குள்ள வந்துட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்குள்ள போனீங்கன்னா FSharp அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அதை ஓப்பன் சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும், இந்த வெப்சைட்டுமே நம்ம சொல்யூஷன் ஃபோல்டருக்குள்ள வந்துடும். சரிங்களா? இப்போ மூணாவது ப்ராஜெக்டும் அதாவது எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்க இப்ப என்ன ப்ராஜெக்ட்ல டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கன்சோல் அப்ளிகேஷன்ல டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கன்சோல் ஆப்பை ரைட் கிளிக் பண்ணி செட் அஸ் ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க ரன்னு கொடுக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகும். இன்கேஸ் நீங்க வெப்சைட்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு செட் அஸ் ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்க ரன்னு கொடுக்கும்போது இந்த வெப் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு விசுவல் ஸ்டுடியோ சொல்யூஷன் ஃபைலுக்குள்ள எப்படி மல்டிபிள் ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்றது அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் ஆட் பண்றதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.